உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பை பார்த்திங்கன்னா, ராகு கேதுவினுடைய இறுதிக்கட்ட காலகட்டங்கள் 100 நாட்கள். ஏன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் இருக்க போகிறாங்க. இந்த காலகட்டங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு, ஏன்னா 3ல் ராகு இருக்கிறது அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலம். ஏன்னா அடுத்தது 2ஆம் பாவத்துக்கு வரப்போகிறாங்க. இந்த பாவ கிரகங்கள் ஆகப்பட்ட ராகு கேதுக்கள் பொதுவாகவே உங்களுக்கு சுபஸ்தானத்தில் வரதை விட இந்த 3, 6, 11, 10 இந்த மாதிரியான ஸ்தானங்களில் இருந்தால் அது மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கும், பெரிய லெவலில் உயர்தர வளர்ச்சியை உண்டாக்கிடும். ஆனால் ராகு என்னவோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்ததிலிருந்து பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்லது கொடுக்கலையேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, ராகு இருக்கிறதோ கும்பத்தில். கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் எங்கே இருக்காருன்னா, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியை மாறி என்னன்னே தெரியல, நிம்மதியே இல்லைன்ற மாதிரி இருக்குது. கஷ்டப்படுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, பட் சம்பாதிக்கிற பணத்தை மிச்சம் வைக்க முடியல. மீண்டும் கடன் வாங்குகிற நிலைமை தான் உருவாக்குது. ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சி பாதையை நோக்கி போகலான்னு பார்த்தா இடைஞ்சல்கள் தான் அதிகமாக வருது. இதில் உறவினர்களால் பாதிக்கப்பட்டவங்க அதிகபட்சம் பேர் தனுசு ராசி அன்பர்கள் தான். ஏன்னா நம்பிக்கையோடையும் அன்போடையும் பாசத்தோடையும் ஒருத்தரோட நெருங்குறீங்க, கடைசியில் பார்த்தா அவங்களே உங்களுக்கு எதிர்முனையில் நிற்கும் போது எவ்வளோ பெரிய வலி வேதனைகள் அனுபவிப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரு காலகட்டத்தில் உதவின்னு அந்த உதவி செஞ்சு இன்றைக்கி அவங்க லைஃபே பிளாக் ஆகிற நேரத்தில் நீங்கள் வெளிச்சத்தை கொடுத்து இன்றைக்கி பெரிய லெவலில் அவங்க வளர்ச்சி அடைஞ்சு நின்னாலும் அதை நினைக்காம இன்றைக்கி உங்களை ஒரு எதிர்முனையில் நிறுத்தி வச்சு உங்களை காயப்படுத்தும் போது அதை விட வேதனை வலி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட பாதிப்புகளையும் கடந்து இன்றைக்கி குடும்ப ரீதியில் எவ்வளவோ சுமைகளை தாங்கி கடந்த ஜென்மத்தில் நட்புகளாலேயும் துரோகங்களை, அதாவது நண்பர்களாலேயும் கைவிடப்பட்டு குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியாமலையும் பலவிதமான பாதிப்புகளை சந்தித்த ராசி எதுனா அது தனுசு ராசி தான். அதனால தான் இந்த பிறவியில் அந்த குடும்பத்துக்காகவே வாழணும், அந்த குடும்பத்தை ஒரு நல்ல இலக்கை நோக்கி கொண்டு போகணும், நட்புகளுக்கு உண்மையாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் உண்மையாக இருந்தே நீங்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது இந்த இடத்துல இந்த பிறவியில் என்ன நடக்க போகுதுன்னா, அந்த குடும்பத்தை பெரிய லெவலுக்கு நீங்கள் திருப்திப்படுத்த போகிறீங்க, உங்களுடைய இமேஜை ஹை லெவலுக்கு கொண்டு போகிறீங்க. உங்களை விட்டு விலகி போகிற நட்புகள் கூட உங்கள் நட்பு மீண்டும் கிடைக்குமான்னு நினச்சி ஏங்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை உருவாக்க போகிறீங்கன்றது தான் உண்மை. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அர்த்தாஷ்டம சனினால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்கன்றது தான் கடந்த காலகட்டங்களில் உண்மை. அதனுடைய விளைவுகள் எப்போ இருந்து இந்த தாக்கம் இருக்குன்னா, இதெல்லாம் உண்மையிலேயே 7, 8, 9 வருஷமாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக 7 வருஷமாக இருக்குன்னு சொல்லுவேன் தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா விடாமல் அந்த பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. எதிர்நீச்சல் போடுறீங்க, எங்கேயுமே ஒன்றுமே பண்ண முடியல. அப்போது இந்த தாக்கத்தில் இருந்து ஒரு 3ஆம் பாவத்தில் ராகு இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கவே இல்லை. தந்தைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத சலிப்புகளும் சங்கடங்களும், அவர் சம்பந்தப்பட்ட சொத்துக்களால் பிரச்சனைகளும், அதே நேரத்தில் அவருடைய சொந்த பந்த ரீதியில் தேவையில்லாத மன அழுத்தங்களும், இதனால தான் எனக்கு நிம்மதியே கெடுதுன்ற மாதிரியான பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது இதிலிருந்து வெளியில் வரவும், இதிலிருந்து சாதிக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்குமான்னு நினச்ச தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போது அந்த சனி பகவான் வக்கர நிலைக்கு ஆளாகிறார். 3ஆம் வீட்டிற்கு அதிபதி ராகு இருக்கக்கூடிய வீட்டிற்கு அதிபதி சனி வக்கர நிலைக்கு ஆளாகிறார். இது உங்களுக்கு ஹைலைட். இதை விட பிரகாசமான ட்ரிபிள் மடங்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இன்னொன்று இருக்குது. என்னென்னு பார்த்தா, உங்களுக்கு 8ஆம் வீட்டில் உச்ச குருவாக நிற்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் அவரது பார்வை விழக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அழகாக அற்புதமாக மீனத்தில் விழுது. அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய வீடு குரு பகவானது வீடு. அந்த வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார், வக்கர நிலையில் இருக்கார். இந்த 100 நாட்களும் அவரும் வக்கர நிலையில் தான் இருக்க போகிறார். அப்போ வக்கர நிலையில் இருக்கக்கூடிய குரு, உச்ச குரு பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ பிரகாசம் கிடைக்கும். அந்த பிரகாசிக்கக்கூடிய அந்த சனி பகவானால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அவருடைய பார்வை விழக்கூடிய இடமெல்லாம் டாப் லெவலில் வேலை செய்ய போகுது. அதுதான் ஹைலைட். அதை விட அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் அவரோட சேர்ந்து வேலை செய்ய போகிறார். பெரிய லெவலில் ராகு போல் கொடுப்பவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ராகு மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா
யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கிரகம், அது மட்டும் இல்லை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். அப்போ எப்படி இவர் யோகத்தை கொடுக்க போகிறாருன்னா, டைரெக்டாக அங்கேருந்து 10ஆம் பார்வையை 180 டிகிரியில் உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்குறார். 10ன்றது தொழில் வேலைக்குரிய இடம். அப்போது தொழில் உச்சக்கட்ட வளர்ச்சியை தொட போகுது. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. இதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் பிரச்சனைகள், நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, வேலையை டெவலப் பண்ணணும்னு நினச்சிட்டு தொழிலை நம்ம கடன் வாங்கி போட்டதுக்கு இப்போ லோன் கட்ட முடியாத அளவுக்கு நெருக்கடிகள். அது மட்டுமல்ல, நிறைய ப்ராஜெக்ட் வரும்னு நம்பி பல விஷயங்கள் இறங்கி வந்த ப்ராஜெக்டையும் கரெக்டாக செய்ய முடியல, செய்யணும்னு நினைக்கிற அளவுக்கு ப்ராஜெக்டும் கரெக்டாக கிடைக்கவும் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் இங்கே குழப்பங்களும் குளறுபடிகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் கடன் பிரச்சனைகள் அதிகரித்தது தான் மிச்சம். கடனை எப்படி, கடன் வாங்குறது மட்டும் இல்லைங்க, கடன் வாங்கி அந்த கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டி இருக்கு இல்லையா, அதையே கடன் வாங்கி கட்டினா எப்படி இருக்கும்? இது மோசமான நிலைமை. அப்பேற்பட்ட நிலைமைகளை சந்தித்த தனுசு ராசி என்பவர்களுக்கு விடிவாலம் கிடைக்க போகுது. கடன் தீரப்போகுதுங்க. எப்படி தீரப்போகுது? 6ஆம் பாவத்தை இதே சனி பகவான் 3ஆம் பார்வையால் பார்க்குறார். எப்படி? ரிஷபத்து மேலே சனி 3ஆம் பார்வையை அங்கே விழும்பொழுது உங்கள் 6ஆம் பாவம்ன்றது என்ன? நோய் நொடிகளும் எதிர்ப்பு போட்டி பொறாமைகளும் கடன் சத்துருக்கள் சார்ந்த இடம். அப்போ கடன் தீரப்போகுது. அந்த இடத்துல சனி பகவானுடைய குரு பார்வையினுடைய பிரகாசமான ஒளி விழும் பொழுது கடன் சுமைகள் தீரப்போகுது. நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் தீர்க்கறதுக்குண்டான ஒரு அருமையான வாய்ப்பு. சில நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே 6ஆம் பாவத்தில் எதிரிகள் விலகக்கூடிய ஒரு காலம். யார் யாரெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தாங்களோ, நீங்கள் கீழே விழணும், நீங்கள் பாதிக்கப்படணும், அதை பார்த்து கைத்தட்டி சிரிக்கணும், எங்கே நீங்கள் சாதிச்சிருவங்களோ நினச்சிங்களோ அவங்களுக்கு இதில் நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகிறீங்க. அடுத்தது, நீண்ட நாள் உடல் ரீதியில் இருந்த உபாதைகள் உங்களை விட்டு விலக போகுது. என்ன உபாதைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்தீங்க, சடனாக தூக்கமே வரமாட்டேங்குது, இது என்னன்னே தெரியல, மன உளைச்சல் அதிகமாகின மாதிரி இருக்குது, பதட்டமாக இருக்குது, ஒரு இடத்துல இருக்க முடியல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாமா, இங்கேருந்து அங்கே போகலாமான்ட்டு ஒரு அமைதி நிம்மதியை தேடுற மாதிரியே இருக்குது. ஒன்றுமே புரியலை. ஏதோ ஒரு பயமும் மன அழுத்தமும், படுத்தா யாரோ தட்டி எழுப்புனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் உண்டாக்குது. ஒரு படபடப்பு உருவாகுது. அப்படின்ற அளவுக்கெல்லாம் உடல் ரீதியில் பாதிப்புகள் கொடுத்துருக்கும். அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வரப்போகிறீங்க. எந்த பாதிப்பை பார்த்து ஒரு மருத்துவ ரீதியிலேயே கூட உங்களுக்கு ஹை ப்ரெஷர் இருக்குது, லோ ப்ரெஷர் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்களோ, நிரந்தரமாக அதை எடுக்கணுன்ட்டு அது எல்லாத்தையும் எடுக்காத அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். மனசை சாந்தப்படுத்துங்க. நம்மளால் முடியுன்ற நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க. எந்த ஒரு டென்ஷனையும் மைண்டுக்கு ஏற்றிக்காதீங்க. இதுதான் நடந்துருக்கு, பட் இதுதான் நடக்க போகுது, பட் எதுவுமே நம்ம கையில் இல்லை, நம்மளை தாண்டி தெய்வத்துடைய பலம் இருக்குது, எல்லாமே சரியாயிடும், 100% கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குன்னு நினச்சி ஒவ்வொரு விஷயங்களிலையும் தெளிவாக எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த வேலையை மட்டும் தெளிவாக முடிக்கணும்னு நினச்சி இறங்கி செயல்படுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கிடுவீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க கூட உங்களோட சேர போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது நடக்கும். பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு பேச்சை மீறி சில விஷயங்கள் செய்திருந்தாலும் அவங்களே உங்களோட சேர்ந்து நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வேலையில் மன அழுத்தங்களுக்கு ஆனானவங்க கூட அந்த அழுத்தங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். யார் குடைச்சல் கொடுத்தாங்களோ அவங்களுக்கே பாதிப்புகள் அந்த இடத்த விட்டு அவங்க விலகி போகக்கூடிய நிலைமைகள் உருவாக போகுது. உங்களுடைய டேலண்ட் என்ன, உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்றது நீங்கள் காட்டக்கூடிய ஒரு அருமையான அழகான ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும், உங்களுடைய தெளிவான சிந்தனைகளும், நீங்கள் செயல்படுத்தக்கூடிய விதத்தையும் பார்த்து எல்லாரும் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. அது வரக்கூடிய காலகட்டங்கள் அவ்வளோ ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க. அதே சமயம் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, குடும்பத்துக்காகவே வாழ்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகளை உண்டாக்கணுமோ உருவாக்கணுமோ அது எல்லாத்தையும் உண்டாக்க போகிறீங்க, உருவாக்க போகிறீங்க. ஒரு நல்ல திட்டமிட்டு செயல்படுத்தி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க. அதே சமயம் இந்த சனி பார்வை அடுத்தது விழக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா உங்களது இங்கே உங்களுடைய ராசி மேலேயே விழுது, உங்கள் மேலேயே விழுது அந்த சனி பார்வை. குரு பார்வையினுடைய தாக்கம்
அந்த சனி பகவான் பார்வை அங்கே விழுது. அப்போது உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய தைரியம், துணிச்சல், இதற்குரிய 3ஆம் பாவமும் ராகு இருக்கார். அந்த ராகுவால் மிகச்சிறந்த உச்சகட்ட அதிர்ஷ்டங்களை தொடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தைரியம், அந்த ராகுவோட தைரியம், துணிச்சல், வீரியம் அதிகரிக்கும். ரொம்ப வேகமாக செயல்பட போகிறீங்க. சில முக்கியமான விஷயங்களில் எடுத்து நடத்த போகிறீங்க. பல இடங்களில் நீங்கள் தலைமை தாங்கி சில விஷயங்களில் செயல்படுத்தி முடிக்கக்கூடிய அளவுக்கு பலவிதமான நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. நீண்ட நாள் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குருவினுடைய பார்வையால், ராகுவாலையும் சனியாலையும் உங்களுக்கு புத்திர பாக்கியம் ரொம்ப நாளாக கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. குறிப்பாக பழைய, அதாவது ஏற்கனவே வாங்கின வீட்டு, அதாவது ஆல்ரெடி வாங்கி செகண்டாக விற்கக்கூடிய பூமி, அதாவது வீடு, இது எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. இந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. இந்த ராகு பெருசாக என்ன செய்ய போகிறாருன்னா, வெளிநாடு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவங்க, ஆன்லைனில் நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் பண்ண போகிறாரு. டாப் லெவலில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. அதே சமயம் வெளிநாடு எக்ஸ்போர்ட், அதே நேரத்தில் நான் ஏற்றுமதி, இறக்குமதி, அதாவது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறைகள், கனரக வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. சினிமா துறையில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க போகுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர்தர மேன்மைகளை உண்டாக்கக்கூடிய உண்மையான காலகட்டமாக இது இருக்க போகுது. இதில் அட்வான்டேஜாக யாருக்கு நல்லா இருக்கும்னா, உணவகம், ஹோட்டல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கும், அதே சமயம் பார்த்திங்கன்னா இதே லெவலுக்கு இந்த ஜவுளி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் வரக்கூடிய காலகட்டங்கள் கொடுக்க போகும். இந்த காலகட்டங்களில் சரியாக மூவ் பண்ணுங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகம், திசா புத்தியும், சர்வாஷ்ட வர்க்க பலன்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதில் எந்த கிரகம் கெட்டிருக்கு, எதனால் நீண்ட நாளாக ஒரே பிரச்சனையை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க, அது நடந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. இந்த ஒரு பிரச்சனை என்ன இதுக்கு தீர்வே இல்லாமல் போயிட்டுருக்குன்னு நினச்சிங்கன்னா அதில் ஏதோ ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒன்று சுக்கிரனா, இல்லை குருவா, இல்லை சனியா, யாரால் இந்த பாதிப்புன்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் பார்த்து எந்த ஒரு விஷயங்களையும் தெரிஞ்சு செயல்பட்டிங்கன்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மனநிறைவையும் நிம்மதியையும் வளர்ச்சியும் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.